சரி இன்னொருத்தவங்க வருவாங்க. உரிமை தொகை வாங்குறீல ரூ. 1000 வாங்குற வீட்ல எல்லாரும் வாங்குறாங்கல்ல. அது அது என்ன இப்படின்ட்டு. நெறைய எம்எல்ஏ நீங்க பார்த்திருப்பீங்கல்ல பிரஸ் மீட்ல. ஓசில காசு வாங்குறீங்கல்ல, ஓசில பஸ்ல போறீங்கன்னு எத்தன பேர் பேசுறாங்க டிஎம்கேல. எல்லாரும் குடுத்துட்டு இப்படி சொல்லி காமிப்பாங்களா? அது கேவலமா இருக்குல்ல. அது சொல்லும்போதே கேவலமா இருக்குல்ல. இப்படி நெறைய பேர் பேசின பிரஸ் மீட்ட நீங்களே பார்த்திருப்பீங்க. யாரும் பார்க்கல அப்படின்லாம் சொல்லாதீங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சரி ஓகே. இன்னொன்னு என்னன்னா, ரூ. 1000 மாசம் மாசம் பெண்களுக்கு வருதா? நான் அது ஓகே. நல்லதா வருது. செலவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லவே மாட்டேன். எங்க செலவுக்கு யூஸ் ஆகுது? இங்க ரூ. 1000 குடுக்குறீங்க. ஒரு 10 நாள், 20 நாள் கழிச்சு கரண்ட் பில் எச்சா காசு வாங்கிட்டு போயிடுறீங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கும் கரண்ட் பில் எவ்வளவு ஆயிட்டு இருக்குது உங்க வீட்ல? கணக்கு பண்ணி பார்த்திருக்கீங்களா? ரூ. 1000 இங்க குடுக்குறீங்க. இந்த பக்கம் கரண்ட் பில்ல காசு ஏத்துறீங்க. வேற ஏதோ ஒரு விஷயங்கள் மூலியமா அதாவது ரூ. 1000 குடுக்குறீங்க. அது வந்து நல்ல எல்லாத்துக்கும் வெளிச்சமா தெரியுது. இந்த பக்கம் நெறைய இடத்துல அதெல்லாம் ரேட் எல்லாம் ஏறி கிடக்கே. அப்ப அந்த இடத்துல போறதெல்லாம் என்ன? அதெல்லாம் கணக்கு. ரூ. 1000 வாங்குறது ரூ. 1500 இந்த பக்கம் போகுதுல்ல. அத யாரும் யோசிக்கிறது இல்லையே. என்னன்னா ரூ. 1000 குடுக்குறோம். மாசம் மாசம் பெண்களுக்கு ரூ. 1000 குடுக்குறோம். இதுதான் தெரியுது இவங்களுக்கு.